ஹாய், வணக்கம். இந்த எபிசோடை நான் ஒரு சின்ன கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். உங்கள் வீட்டில் 1 வயசுலேருந்து 6 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க இருக்காங்களா? அவங்க கூட சேர்ந்து கடைசியாக நீங்கள் எப்போ ஒரு புக்கு படிச்சிங்க? இதான் என்னோடய கேள்வி. ஒரு குழந்தையோடு சேர்ந்து ஒரு புக்கை படிக்கிறதுன்றது ஒரு ஹேபிட் கிடையாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 6 வயசுக்குள்ளே அவங்களோட பிரெயின் லிட்டரலாக ஃபுல் ஸ்பீடில் டெவலப் ஆகும். ஒரு செகண்டுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் கனெக்ஷன் உருவாகும். அந்த டைமில் நம்ம ஒரு புக்கை ரீட் பண்ணி காமிக்கும் போது அவங்களோட லாங்குவேஜ், மெமரி, அட்டென்ஷன், இமேஜினேஷன் இது எல்லாத்துக்குமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுறோம். புக்கு சாதாரணமாக பேசுகிற வார்த்தையும் தாண்டி ரிச் வெக்காபுலரியும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரையும் குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்குது. அதனால தான் புக்கு படித்து வளர குழந்தைங்க நல்லா பேசுவாங்க, கிளியராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸ்டோரிஸ் மூலயமா குழந்தைங்க எமோஷனை சேஃபாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. சந்தோஷம், பயம், வருத்தம், எக்ஸைட்மெண்ட் இது எல்லாமே ஒரு கேரக்டர் மூலயமா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது தன்னோட ஃபீலிங்கையும் அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியும். எம்பத்தி டெவலப் ஆகும், ஆக்ஷனுக்கு கான்சிக்வன்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. கைண்ட்னஸ், ஹானஸ்டி, பேஷன்ஸ், கரேஜ் இது எல்லாமே நம்மளால் ஒரு லெக்சர் மூலயமா அவங்களுக்கு புரிய வச்சிட முடியாது. ஸ்டோரிஸ் மூலயமா மட்டும்தான் அவங்கள இதை லேர்ன் பண்ண வைக்க முடியும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், புக்கு குழந்தைங்களுக்கு ஸ்லோவாக இருக்க கற்றுத்தரும். ஒரு ஸ்டோரியோட உட்காருவாங்க, சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, கவனமாக வச்சு கேட்பாங்க. இது எல்லாமே இமேஜினேஷனை நர்ச்சர் பண்ணும். அதே இமேஜினேஷன் தான் ஃப்யூச்சரில் க்ரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங், இன்னோவேஷனாக மாறுது. அதனால தான் சொல்கிறோம், புக்கு குழந்தைங்க படிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அவங்க எப்படி யோசிக்கணும், எப்படி ஃபீல் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணணும் இது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா ஒரு புக்கை நம்ம படித்து காமிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அடுத்த கொஸ்டின் என்ன உங்களுக்கு வரும்? எந்த புக்கிலேருந்து ஆரம்பிக்கலாம்? அதுக்கு தான் நான் இருக்கேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு புக்கு ரொம்ப 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 சிம்பிளான புக்கு. நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரொம்ப இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் இது ஒரு ரொம்ப ரொம்ப ஆழமான புக்கு. இந்த புக்கு 1 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸோ இந்த புக்கு தான் த வெரி ஹங்க்ரி கேட்டர்பில்லர் பை எரிக் ஃப்ரால். அ பர்ஃபெக்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட் டு ரீட் டு யுவர் கிட்ஸ். இந்த புக்கை நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். இப்போது ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, ஜஸ்ட் ஒரு 2 minutes 3 minutes தான் ஆகும் இந்த புக்கு. In the light of the moon, a little egg lay on a leaf. One Sunday morning, the warm sun came up and popped out of the egg came a tiny and very hungry caterpillar. He started to look for some food. On Monday, he ate through 1 apple, but he was still hungry. On Tuesday, he ate through 2 pears, but he was still hungry. On Wednesday, he ate through 3 plums, but he was still hungry. On Thursday, he ate through 4 strawberries, but he was still hungry. On Friday, he ate through 5 oranges, but he was still hungry. On Saturday, he ate through 1 piece of chocolate cake, 1 ice cream cone, 1 pickle, 1 slice of Swiss cheese, 1 slice of salami, 1 lollipop, 1 piece of cherry pie, 1 sausage, 1 cupcake, and 1 slice of watermelon. That night, he had a stomachache. The next day was Sunday again. The caterpillar ate through 1 nice green leaf, and after that, he felt much better. Now, he wasn't hungry anymore, and he wasn't a little caterpillar anymore. He was a big fat caterpillar. He built a small house called a cocoon around himself. He stayed inside for more than 2 weeks. Then he nibbled a hole in the cocoon, pushed his way out, and he was a beautiful butterfly. So, நான் சொன்ன மாதிரி கலர்ஸ்லாம் பாருங்கள் எப்படி போல்டாக இருக்குது. அதுக்கப்புறமா இது நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னேன்ல, அது பாருங்கள். இங்கே இந்த புக் வந்து சும்மா அப்படியே ப்ரிண்ட் பண்ணிடலாம், பட் ஆனால் இது எப்படி குழந்தைங்களோட இது இன்டராக்ட் பண்ணணுன்றதுக்காகவே இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த புக்கை. ஸோ இதில் வந்து கவுண்டிங் நான் சொன்னேன்ல, 1 ஆப்பிள்னால் 1 கவுண்ட் பண்ணுவாங்க, 2 பியர்ஸ் 1 2 கவுண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வந்து ஃபுல்லாக சண்டே, மண்டே, டியூஸ்டே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வீக்கும் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் நம்ம.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இந்த பேஜ். ஸோ ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ இவ்வளோ ஃபுட்ஸ், இது எதுவுமே ஹெல்தி ஃபுட் கிடையாது. இந்த எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு கேட்டர்பில்லருக்கு என்ன ஆச்சா, ஸ்டொமக் பெயின் வந்துச்சு. அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டப்பெல்லாம் அதுக்கு எதுவும் ஆகலை. ஆனால் இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப வயிறு வலிச்சிச்சு. அதுக்கப்புறமா ஒரே ஒரு லீஃபை சாப்பிட்டுச்சு, அமைதியாகிடுச்சு, வயிறு வலி இல்லை. ஸோ இங்கே தான் வந்து ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் சொன்னேன். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு பிக் ஃபேட் கேட்டர்பில்லராக மாறிடுச்சு. ஸோ க்ரோயிங் பற்றி சொல்கிறோம். நம்ம நல்லா சாப்பிட்டோன்னா நல்லா வளரலாம். அதுக்கப்புறமா வந்து இது குக்கூன் கட்டிட்டு 2 வீக்ஸ் அப்படியே அமைதியாக இருக்குது. ஸோ பேஷன்ஸ். ஸோ கேட்டர்பில்லர் இல்லை இப்போது. 2 வீக்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஃபுல் க்ரோன் பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளையாக வந்துடுச்சு. ஸோ பேஷன்ஸ் மேட்டர்ஸ் அண்ட் சேஞ்ச் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் இந்த புக் சொல்லித்தர விஷயங்கள். இதை நீங்கள் வந்து ஒரு நாள் இல்லை, ஒரு மாதம் கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு இந்த புக் வந்து போரே அடிக்கவே அடிக்காது. ரொம்ப முக்கியமாக இந்த புக் வந்து ஒரு போர்ட் புக். ஸோ 1 to 6 இயர்ஸ்க்குள்ளே இந்த புக்கு வந்து பசங்களுக்கு படிச்சு காமிங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எர்லி ஸ்டேஜ் இருக்கிற பசங்கள்லாம் 5 வயசு 6 வயசு பசங்க ஓகே. எர்லி ஸ்டேஜ் பசங்க 1 வயசு 2 வயசு 3 வயசு பசங்களுக்கு ஒரு பேப்பர் புக் கொடுத்தா அவங்க கிழிச்சிடுவாங்க. இது போர்ட் புக்குன்றதுனால இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ இந்த புக்கை கண்டிப்பாக படிக்கணும், குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இது அவங்களோட ஃபஸ்ட்டு புக்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரியில் இது ரொம்ப ட்ரெஷர் பண்ணுற புக்காக இருக்கும். இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான புக்குன்றதுனால தான் நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய புக்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை படிச்சுட்டு இது எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள்.